Taste the Daily. பெரம்பலூர் அருகே பென்னக்கோணம் கிராமத்தில் புதிய சாலை அமைக்க நிதி ஒதுக்கியும் 3 ஆண்டுகளாக பணிகள் நடைபெறவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பலமுறை புகார் அளித்தும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் கடந்த 2023ஆம் ஆண்டு சாலை, கால்வாய் அமைக்க நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் இதுவரை பணிகள் எதுவும் தொடங்கப்படவில்லை என்றும் சாலை மற்றும் குடிநீரின்றி பெரிதும் அவதியடைந்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறையை அடுத்த தருமபுரத்தில் ஆதீன மடாதிபதி வெள்ளி நாற்காலி பல்லக்கில் வடக்கு குருமுகூர்த்த ஆலயங்களுக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தருமபுரத்தில் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தருமபுர ஆதீன மடம் அமைந்துள்ளது. வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு நாளை பட்டின பிரவேச நிகழ்ச்சி நடைபெறவுள்ள நிலையில் 27வது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் வெள்ளி நாற்காலி பல்லக்கில் குருமூர்த்தங்களுக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். நெல்லை மாவட்டம் முன்னீர் பள்ளத்தில் தீக்குளித்த பெண் மற்றும் அவரை காப்பாற்ற முயன்ற இளைஞர் ஆகிய இருவரும் உடல் கருகி உயிரிழந்தனர். ஆரைக்குளம் தெற்கு தெருவைச் சேர்ந்த ஜான் என்பவர் தனது அத்தை கிரேனாப் மற்றும் தந்தையுடன் வசித்துள்ளார். இந்த நிலையில் கிரேனாப் உடல்நிலை சரியில்லாததால் மனமுடைந்து அவர் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளித்து தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். இதை பார்த்த ஜான் அவரது அத்தை கிரேனாப்பை காப்பாற்ற முயன்றபோது அவர் மீதும் தீப்பற்றி இருவரும் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதையடுத்து இருவரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் செயற்கையான உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது.